சின்ன மருமகள் 4 எபிசோடில் தமிழ்ச்செல்வி போஸை அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க முறைச்சி போஸை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து என்னடி வீடே இடிஞ்சு விழுந்துரும் போலக்கு அந்தளவுக்கு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி அப்பத்தா அப்புறம் ஈஸ்வரி தாமரை எல்லாருமே அங்கேருந்து ஓடி வராங்க. வெளியில் வந்து பார்த்தா தமிழ்ச்செல்வி போஸை பலன்னு அரைஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்த ஈஸ்வரி அங்கேருந்து ஓடி வந்து தமிழ்ச்செல்வி இப்படி தள்ளி விட்டுட்டு, என்னடி பண்ணிகிட்ருக்க வேலைக்கார நாயாச்சு, உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டது தப்பு, உன்னை இந்த கார் ஷெட்டில் ஒரு வேலைக்காரியை தங்க வச்சுருக்கோம், அப்போயும் உனக்கு கொழுப்பு அடங்கலையா, என் பையனை கை நீட்டி அடிக்கிற அந்தளவுக்கு திமிராயிடுச்சா உனக்குன்னு கேட்க, அவ்வளோதான் வாயை மூடுங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், உங்கள் பையன் சொல்கிறீங்களே அந்த ஒரே ஒரு காரணம் தான், சேதுவுடைய தம்பிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உயிரோட விட்டுருக்கேன் அவனை, இல்லைனா இந்நேரத்துக்கு அவனை கண்டம் தொண்டமாக வெட்டி போட்டிருப்பேன். என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்திருக்கேன்னா எனக்கு என்ன எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்களா, நான் ஒன்றும் அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி பார்த்தீங்களா அப்பத்தா என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தீங்களா, இவெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்ம இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமா நம்ம அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க தமிழ்ச்செல்விக்கு. ஏய் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல் இன்னி வரைக்கும் யாரையுமே எய்த்தே பேசுனது கிடையாடி, அவ்வளோ பொறுமையாக போவா, யார் என்ன சொன்னாலும் அமைதியாக போவா, ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு இந்தளவுக்கு கோப்பப்பட்டு பார்க்குறதுனா எனக்கே என்னமோ ஒரு மாதிரி இருக்குடி, அப்போது இந்த போஸ் இப்போ ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் அந்த பொண்ணு இந்தளவுக்கு கோவப்பட்டிருக்கா, இவனை ஃபஸ்ட்டு போதையில் இருக்கான், அவனை அழைச்சிட்டு போ, விடியட்டும் என்னென்னு பேசிப்போம் அப்படின்னு அப்போ தான் சொல்ல போஸை அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் தான் ராஜாங்கத்துக்கு தெரிய வருது நைட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ராஜாங்கத்திட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணன் அவன் வந்து வேணும்னே இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி அவனை போஸை வச்சு ஏதோ பிளான் பண்ணி திட்டம் போட்டிருக்கானே, போஸ் போய் ஏன்னா அவர்கிட்ட தப்பானதுக்கப்புறம் இவன் வேணும்னே இப்படி பண்ணுறானே, நீங்களாச்சும் இதுக்கு ஒரு சரியான நியாயத்தை சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஈஸ்வரி அங்கே போயிட்டு நீலக்கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ தான் ராஜாங்கம் சொல்கிறாரு, ஈஸ்வரி நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில், அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதே மாதிரி இங்கே இருக்கிற யாரும் போய் அவளை அந்த கார் ஷீட்டில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும்போது உன் பையன் என்ன இதுக்காக போனான், அதுவும் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிருக்கான், குடிச்சிட்டு போதையில் போய் அந்த பொண்ணுகிட்ட தேவையான விஷயம் பண்ணியிருக்கான், நமக்கு அந்த பொண்ணு துரோகம் பண்ணியிருக்கா இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்படி தவறாக நடந்துக்கிறதுலாம் சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது ஈஸ்வரி, ஒரு பையனை வளர்க்குறது ஒன்று துப்பு இல்லை, ஆனால் நீ வந்து இங்கே பேசிகிட்ருக்க அப்படின்னு ராஜாங்கம் அப்படியே ஈஸ்வரிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. அதை கேட்ட ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல, என்ன நம்ம அண்ணனும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம் ராஜாங்கம் நைட்டு அந்த பொண்ணு பத்திரகாளி மாதிரி இருந்தா, அப்படி நம்ம குலதெய்வத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா, அவள் அந்தளவுக்கு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லைப்பா, அந்தளவுக்கு ரொம்ப உக்கிரமாக இருந்தா, விட்டுருந்தா நேற்று போஸாவை வெட்டி போட்டிருப்பா போல, ஐயோ அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இருக்காத மாதிரி தெரியுது, இவன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பான் போல, ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் இந்த விஷயத்தில் விட மாட்டேன் ராஜாங்கம், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பொண்ணும் இப்படி சம்பவம் நடக்கும்போது அதை பார்த்து சும்மாவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே சேதுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது போஸ் நேற்று போயிட்டு தமிழ்ச்செல்விட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், அதனால தான் தமிழ்ச்செல்வி இந்தளவுக்கு கோவப்பட்டிருக்காளா அப்படின்னு சொல்லி சேது போஸு தேடி போகிறாரு. இந்த பக்கம் இந்த பிரச்சனைலாம் இதோட விடுங்க, தமிழ்ச்செல்வியை இனிமேல் இந்த வீட்டிலேருந்து யாரும் போய் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி அவளும் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இன்னொரு வாட்டி ஈஸ்வரி உன் பையன்கிட்ட சொல்லி வச்சிரு, இன்னொரு வாட்டி அவனால் இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை புல்லன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன், அவன் ஏற்கனவே மலர வேலைக்காரியாக இருக்கும்போது அவன் பண்ண சில்மிஷம்லாம் தெரியாது நினச்சிட்ருக்கியா, அதுவே ஊருக்குள்ளே தெரியாமல் பார்த்துட்ருக்கோம், அப்படி இருக்கும்போது திரும்ப அவன் போய் இப்படி பண்ணிகிட்ருக்கிறது சத்தியமாக எனக்கு பிடிக்கல ஈஸ்வரி, உன் முகத்துக்காக அவனை விடுறேன், அவனை இனிமேல் ஒழுக்கமாக வச்சுக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கிளம்புறாரு. அதோட ராஜாங்கம் சன்னியாசி கூப்பிட்றாரு, வா நம்ம போயிட்டு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போய்ட்டு சொல்லி கூப்பிட, உடனே ஈஸ்வரி அண்ணன் அந்த போஸை கூப்பிட்றான்னு அவனே அழைச்சிட்டு போங்க, வேணாமா அவன் வந்த வரைக்கும் போதும், ஏற்கனவே சேது என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்தான், இப்போது இவன் இன்னும் அசிங்கப்படுத்த போகிறான், எனக்கு யாரும் வேணாம் நானும் சன்னியாசியுமே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு சன்னியாசியும் ராஜாங்கமும் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி 2 பேரும் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி நின்று பேசுகிறாங்க. அதை பார்த்த ராஜாங்கம் என்னடா மக்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான்னு பார்த்தா நம்மளை பார்த்து கை நீட்டி ஏதோ பேசுகிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு புரியாமல் ராஜாங்கம் நிற்க, சன்னியாசியும் அது இது ராஜாங்கத்தில் கேட்குறாரு, அண்ணன் எல்லாருமே கை நீட்டி ஏதோ பேசுகிறாங்கண்ணே, எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமாக இருக்கேண்ணே அப்படின்னு சொல்ல,
இருடா நம்ம ஆளுங்களை விட்டு என்னென்னு விசாரிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அந்த ஏரியா முழுவதும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேராக அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஸோ குடோனுக்கு போயிட்டு ஒரு 2 3 நாளை விட்டு விசாரிச்சு சொல்கிறாரு. இப்போ நாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லி சன்னியாசியும் ராஜாங்கமும் 2 3 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 3 பேரும் ஊருக்குள்ளே போகிறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ண இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா மக்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்க விஷயங்களை அப்படியே வாங்கிக்கிட்டு வந்து நம்ம ராஜாங்கத்தில் சொல்லலான்னு வராங்க. ஆனால் அவங்களே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ச்சே, அண்ணன் ராஜாங்கம் எப்படி இருந்தார், ஆனால் அவர் என்னைக்கு சேதுக்கு அந்த பொண்ணை திருமணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அன்னிலேருந்து அவருடைய மான மரியாதை அப்படிங்கிறது எல்லாமே போயிடுச்சு. பாவம், இந்த விஷயத்த கேட்டால் அவர் என்ன நினப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ராஜாங்கம் பார்த்துட்டு 2 பேரும் கூப்பிட்றாரு. இங்கே வாங்கடா, உங்கள்கிட்ட என்ன வேலை கொடுத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, நான் சொன்ன இடத்துக்கு போனீங்களா, மக்கள்லாம் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்களா, ஊர் மக்கள்லாம் இப்போது என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளை ஜெயிக்க வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி போனோம் ஐயா, எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் பிரச்சாரத்தை நிற்கிறத தாண்டி அவங்க பேசிக்கிறது வந்து 2 விஷயம் தான் ஐயா. ஒன்று, நீங்கள் தமிழ்ச்செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப தான் பிகு பண்ணியிருக்கீங்க. இவர் சொத்து பத்து இருந்து இவ்வளோ கௌரவமாக இருந்து என்ன பண்ணுறது, அந்த மனுஷன் அவனுடைய உசுரை கொடுத்து போராடினதுனால தான் அந்த பொண்ணை அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன் அப்படி இதில் மட்டும் கௌரவம் பார்க்குறாரு, அப்போது இதில் கௌரவம் பார்க்குறவர் எப்படி நம்மளெல்லாம் ஒரே சரிசமமாக பார்ப்பாரு அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க ஐயா எல்லாருமே அப்படின்னவும் ராஜாங்கத்துக்கு செம்மையாக கடுப்பாவது, கோபம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான். இந்த செல்லப்பாண்டி பஞ்சாயத்தில் பண்ண விஷயந்தான் இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து நிற்கிது சன்னியாசி அப்படின்னு சொல்ல, ஐயா அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க உடனே வேறாடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்ச்செல்வி, அவங்கள நீங்கள் ஒரு வேலைக்காரியாக தான் நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க ஐயா. அவங்கள வேலைக்காரியாக நடத்துறதுக்கும் இவங்களுக்கு என்னடா பிரச்சனை இருக்குது ஐயா. அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வந்த மருமகளையே வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாரு ராஜாங்கம். அப்படி இருக்கும்போது நாம் இவருக்கு போய் ஓட்டு போட்டால் நம்மளையும் அப்படி தான் நினைப்பார் இவர். காரியம் முடிச்சதுக்கு பிறகு நம்மளை தூக்கி எறிஞ்சிட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்ல, இந்த மக்களுக்கெல்லாம் என்ன தான் ஆச்சு, ஊர் மக்கள்லாம் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையும் மரியாதையும் பயமும் வச்சுருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி நம்மளே பற்றி இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் கொந்தளிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்கள் வீட்டு மருமகளாக இருக்கிற தமிழ்ச்செல்வி, அதான் அந்த வேலைக்கார பொண்ணு, அவங்க டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் அவங்கள படிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டு பொம்பளைங்க கொண்டாந்து ரோட்டில் போட்டு மண்ணை ஊற்றி கொளுத்திட்டாங்களாமே, அதை பற்றியும் பேசிக்கிறாங்க ஐயா. இவங்கெல்லாம் அவங்க வீட்டு பொண்ணையும் படிக்க விட மாட்றாங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களையும் படிப்பை கெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தால் எப்படி நம்ம குழந்தைங்கள படிக்க வைப்பாங்க, நம்ம குழந்தைகளையும் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு சில பேர் பேசிக்கிறத நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்ல, என்னடா வேற என்ன பேசிட்டாங்க இந்த ஊருக்குள்ளே, ஐயா இது மாதிரி உங்களுடைய தம்பி பையன் போஸ் வந்து தமிழ்ச்செல்விகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாராம். இப்படி இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு, இவர் வீட்டில் இருக்க பிரச்சனை சரி பண்ணவே இவருக்கு நேரம் பத்தாது. அதனால் இவர் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ராஜாங்க ஐயா நமக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டார். அவர் வீட்டில் எப்படி இவ்வளோ பிரச்சனை நடந்துக்குதோ அதே மாதிரி தான் ஊருக்குள்ளேயும் நிறையா பிரச்சனை வரும். அதனால் இவர் ஜெயிக்க வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கம் செம்மையாக கொந்தளிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக அவர் கடைசியாக சொன்ன விஷயம் அவருக்கு ரொம்பவுமே கடுப்பாகுது. இந்த போஸு பையன் சும்மா இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ண போய் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது பாரு சன்னியாசி. அவனை உங்ககிட்ட பலவாடு சொல்லியிருக்கேன், அந்த ஈஸ்வரிட்டு சொல்லியிருக்கேன், கண்டித்து வளங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல, என் வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்கல. இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜாங்கம் ரொம்ப கோபமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஈஸ்வரி தாமரைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்ச்செல்வியை அண்ணன் வந்ததும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஈஸ்வரி ராஜாங்கம் வந்தோடனே தமிழ்ச்செல்வியை பற்றி நிறைய விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி தமிழ்ச்செல்வியை நீங்கள் போனதுக்கு பிறகு என்னென்னமோ பேசுகிறா பண்ணுறா, இவளை நீங்கள் இப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிறையா பிரச்சனை வரும். இவள் என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலோ அன்றைக்கி இந்த வீட்டுக்கு நேரம் சரியில்லாமல் போச்சு. அதுலேருந்து இந்த வீட்டுக்குள்ளே நிறையா பிரச்சனை தான் இருக்குது. அதனால் முதல்ல அவளை இந்த வீட்டோட துரத்துங்கன்னு சொல்ல, போதும் நிப்பாட்டு ஈஸ்வரி, உன் பண்ண பையன் காரியத்தினால இன்றைக்கி ஊருக்குள்ளே எல்லாருமே நம்மளை ரொம்ப அசிங்கமாக பார்க்குறாங்க. கட்டிட்டு வந்த ஒரு மருமக, அவனுக்கு அண்ணி, அப்படி இருக்கும்போது அவள்கிட்டே தப்பாக நடந்து புரிஞ்சு பண்ணியிருக்கான். அப்படியாப்பட்ட இவங்களெல்லாம் நாம் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னா இந்த ஊர் எப்படி நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க.
இப்போது அந்த பொண்ணு பண்ண மிகப்பெரிய துரோகத்தை விட எனக்கு உன் பையன் பண்ண அசிங்கம் தான் எனக்கு இப்போது அதிகமாக தெரியுது. இதுக்கு மேலேயும் நீ அவன் யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா நானே அவனை கண்டதுரமாக வெட்டி இங்கேயே புதைச்சிருவேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. இதை கேட்டு ஈஸ்வரி கதறி அழுகுறாங்க. ஐயோ, உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா? திடீர்னு எங்களை போக சொன்னாங்க, எங்கே போவோம்? நாங்கள் இங்கேயே இருக்கோம். இனிமேல் போஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி காலில் விழுந்து கதறாங்க. எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் நமக்கு அதிகமாக டார்ச்சர் பண்ணுறது இந்த ஈஸ்வரி தான். அவங்களே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.